வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல நல்ல ஒரு செல் ஆஃப் ஏற்பட்டிருக்கு. வழக்கமா எப்பவுமே ஒரு 2 மணிக்கு மேல ஒரு ரெக்கவர் எல்லாம் வந்து ஏற்படும். ஆனா, இன்னைக்கு டேல எந்த ஒரு ரெக்கவரும் ஏற்படல. 2 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ல ஒரு நல்ல டவுன்ஃபால் தான் ஏற்பட்டிருக்கு. இறுதியா கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த நிஃப்டி 50யும், பேங்க் நிஃப்டி ஒரு 1200 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் குடுத்திருக்கு. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்னு இல்லாம இன்னைக்கு டேல எல்லா பக்கமுமே நல்ல ஒரு செல் ஆஃப் தான் வந்து போயிருக்கு. அக்யூமுலேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கிடைச்சது. ஸோ நான் என்னத்த ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படிங்கிறத ஆஃப்டர்நூனும் வந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்தரா நம்ம மார்க்கெட்ல ப்ரெஷர் இருக்க தான் போகுது. அதில எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம டெஃபினட்டா வெல்கம் பண்ணியே ஆகணும். ஸோ அ போன வருஷம் இதே மார்ச்ல நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, சேம் ஒரு நல்ல ப்ரெஷர்ல தான் வந்து இருந்தது. ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த டைம்ல நமக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் வந்து கிடைச்சது. அப்பவும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா அதே மாரி இந்த டைம்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும்போதும், ஒரு பயம் பார்த்தீங்கன்னா பலருக்கும் இருந்துட்டு இருந்தது. இருந்தாலும் மேபி மிஸ் பண்ணியிருக்கலாம் பலரும். ஏன்னா இன்னும் கீழ கூட இறங்கலாம் அப்படின்ட்டு மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆப்பர்ச்சுனிட்டிய ஃபோக்கஸ் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல லாபமும் வந்து கிடைச்சது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, திரும்ப அதே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. ஆனா நிஃப்டி 50ய பொறுத்தவரைக்கி, போன வருஷம் இப்ப இருக்கிற நிலைமையோட ரொம்ப மோசமா இருக்கிற மாரி தெரிஞ்சாலும் கூட, இண்டிவிஜுவல் ஸ்டாக்க நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ரொம்பவே பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல நல்ல ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. போன வருடம் கூட கம்பேர் பண்ணும்போது. இது நிஃப்டி 50ய எப்படியோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலும் பல பங்குகள் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல நல்ல கரெக்ஷன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்க்ளூடிங் நல்ல நல்ல லார்ஜ் கேப் பங்குகள் கூட பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்லோவா ஒண்ணொன்னா பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அட்ராக்டிவான லெவலுக்கு வரும். ஸோ அந்த லெவல் வர வர அத எட்டி பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இந்த கெயிலெல்லாம் வந்து மறந்துறாதீங்க. கெயில்ல வந்து மேபி நமக்கு விரைவில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ இத வந்து ட்ராக் பண்ணிட்டே வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் வந்து அடுத்தது திரும்ப இத அக்யூமுலேட் பண்ணுவேன். பட் நீங்க நெனச்சு பாருங்க, இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். அங்கருந்து சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ஷன வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, கெயில்ல எனக்கு தெரிஞ்சு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டைம்ல ரொம்ப நாட்கள் வந்து கெயில புடிக்கலாமா? புடிக்கலாமா? அப்படின்ட்டு பலரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அத பிடிக்கிறத பற்றி நீங்க திங்க் பண்ணலாம். ஸோ பிடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லல. பிடிக்கிறத பத்தி நீங்க திங்க் பண்ணலாம். ஸோ காத்திருப்பதற்கான பலன் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பங்குல மேபி வந்து கிடைக்கலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க கெயில். அதே மாரி சத்தமே இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த என்டிபிசி எல்லாம் வந்து ஒரு ஏற்றத்த மட்டுமே குடுத்துட்டுருக்கு. பெரிய அளவுக்கு சரிவு ஏற்படுறதில்ல. கவனிச்சு பார்த்தீங்களா? ஆனா போன வருடம் பார்க்கும்போது இந்த பங்கு செல்லிங் பிரஷர்ல இருந்தத நம்ம பார்த்திருப்போம். நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல இருந்தது. இப்போ பார்க்கும்போது மார்க்கெட் நல்ல ஒரு இறக்கத்த குடுத்திருந்தாலும் கூட, இத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பா பவரோட கன்சப்ஷன் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்க போகுது. இப்ப இந்த மாரியான சிக்கல் எல்லாம் வந்ததுனால, இன்னும் கூட பவர் கன்சப்ஷன் அதிகமாகறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்ப இந்த கோல் இந்தியாவே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துட்டுருக்கு. இதுவும் நான் வாங்கி, ஸோ அங்கருந்து திரும்ப கீழ இறங்கி, அதாவது லாபத்தில தான் இருந்தேன். லாபம் குறைக்கப்பட்டது. அங்கருந்து அதுக்கப்புறம் திரும்பவும் கூட ஒரு நல்ல ஏற்றத்த வந்து குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கா இருக்கு. ஸோ கோல் இந்தியா கூட ரொம்ப ரிஸ்க் தான். ஏன்னா, இப்போதைக்கு இந்த எல்என்ஜி தட்டுப்பாடு இருக்கிறதுனால, கோல யூஸ் பண்ணி தான் பெரிய அளவுக்கு பவர் ஜெனரேஷனே வந்து நடக்கப் போகுது. இந்த கேஸ வந்து யூஸ் பண்ண போறதில்ல. அதனால இந்த கோல் இந்தியாக்கு இது ரொம்ப பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. ஸோ இவங்களுக்கு நல்ல விற்பனை ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல கோல் வந்து ஏறிட்டு இருக்கு. ஆனா, மேபி இதெல்லாம் வந்து சுமூகம் ஆச்சுன்னா, அந்த டைம்ல அகைன் பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன போஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ கோல் இந்தியால ஒன்ஸ் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தது தான். இடைப்பட்ட டைம்ல நம்ம வாங்குனோம்னா, ரொம்ப ரிஸ்க் இந்த மாரியான கமாடிட்டி பங்குகள். ஏன்னா, நம்ம ஒரு பக்கம் இங்க கோல் இந்தியா உற்பத்தி பண்ணுனாலும் கூட, வெளிநாடுகள்ல இருந்து நம்ம கோல இறக்குமதி பண்ணிட்டே தான் வந்து இருக்கோம். இது என்னைக்குனாலும் ஒரு ஆபத்த வந்து ஏற்படுத்தும். ஸோ இதையும் வந்து நம்ம முற்றிலுமா வந்து கவனிச்சுக்கணும். அது போக ரெனியூவபிள், இந்த கார்பன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எமிஷன் என்னென்னமோ சொல்லி, அந்த டைம்லயும் இந்த மாரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்லி பங்குக கீழ இறக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண ரிஸ்க். இத தாண்டி இன்னும் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த ரிஸ்க்க தவிர்க்கணும்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல லெவல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கணும். ஸோ இது இந்த பிஎஸ்யூ செக்டார் பங்குகள் பற்றியான அப்டேட்டு. இதுல நமக்கு கெயில் மட்டும் விரைவில் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து ட்ராக் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியா வந்து வித்திருக்காங்க. 6,200 கோடிக்கு வித்திருக்காங்க. அதே சமயத்துல டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு
$4,965 கோடிக்கு வந்து பை பண்ணி ஒரு சப்போர்ட்ட குடுத்துருக்காங்க. என்ன பண்ணி என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியல. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு டேல நல்ல செல் ஆஃப போஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ கரண்ட்டா மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சு. யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா தான் வந்து போயிட்டுருக்கு. ஆனா பெருசா பாசிட்டிவ் இல்ல. பட் லைட்டா பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ நாஸ்டாக் வந்து டெலிவர் பண்ணிட்டுருக்கு. ஸோ அடுத்தது ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஈரான் வார நாங்க விரைவில் முடிப்போம் அப்படின்ட்டு ஒரு அப்டேட்ட வந்து குடுத்துட்டுருக்காங்க. வாய் சும்மா இருக்குமா என்னன்னு தெரியல. ஏதாச்சும் ஒரு பீடாவ வாங்கி குடுத்து, அப்படியே வாய மென்ன வச்சுட்டே இருக்கணும். வாயே தொறக்கக்கூடாத மாரி வந்து பண்ணணும். ஸோ ஏதாச்சும் ஒண்ணு ஒளறிட்டே இருக்கிறது தான் வேலையா இருக்கு இந்த ட்ரம்ப்ப பொறுத்தவரைக்கும். ஸோ இப்போ விரைவில் இந்த வாரம் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் தரப்புலேருந்து ஒரு அப்டேட். இன்னொரு பக்கம் ஈரானோட மிலிட்டரி கமாண்டர் கிட்ட இருந்து என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, ரெடியா இருங்கப்பா கண்ணுகளா, 200 பில்லியன் $200 ஒரு பேரல் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு வந்து வாரெல்லாம் முடிய போறதில்ல. $200 ஒரு பேரலுக்கு போச்சுன்னா, கண்டிப்பா பெட்ரோல் விலை நம்ம நாட்டுல கிடுகிடுன்னு வந்து உயரத்தான் வந்து போகுது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இனி என்னென்ன தட்டுப்பாடுகளெல்லாம் வந்து பார்க்க போறோம்னு தெரியல. காருக்கு மட்டும் போய் டேங்க் ஃபுல் பண்ணிரலான்ட்டு இருக்கேன். நாளைக்கு போய் கார போய் முதல்ல டேங்க் ஃபுல் பண்றது தான் என்னோட வேலையா வந்து இருக்கும். ஸோ டூ வீலர் கூட பிரச்சனை இல்ல. ஓலா இருக்கான். ஸோ ஓலாவ எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு எங்கேயாச்சும் போய் சுத்திக்கலாம். பட் ஃபர்ஸ்ட்டு காருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபியல் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா, ஏதாவது ஒரு டைம்ல ஆத்திர அவசரத்துக்கு போம்போது, ரேட் அதிகமா இருந்தா கூட பரவால்ல. அடைச்சுட்டு போய்க்கலாம். ஆனா, பெட்ரோல் இல்ல அப்படின்னு சொன்னானுங்கன்னா, மண்டை காஞ்சு போயிரும் கார வச்சு போட்டு. ஸோ, அதனால அத மட்டும் அடிச்சுக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, பார்ப்போம். நாளைக்கு பார்த்துட்டு நான் சொல்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பாலிகேப் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ பாலிகேப் கிட்டேருந்து என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா, ஸோ இப்போ இந்த வரக்கூடிய காலாண்டுல மேபி உங்களோட குரோத் வந்து டிக்ளைன் ஆகலாம் அப்படின்ட்டு நிர்மல் பேங்க் அப்படிங்கிற ஒரு புரோக்கரேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து பாலிகேப்போட மேனேஜ்மெண்ட் கூட பேசியிருந்தோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த காப்பர் வயரோட இஷ்யூனால காப்பரோட தட்டுப்பாடுனால ஸோ இந்த ஒரு குரோத் வந்து பாதிக்கப்படும். மிட் சிங்கிள் டிஜிட் குரோத் தான் இருக்கும் அப்படின்ட்டு பாலிகேப் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல வந்து குடுத்துருக்காங்க. உண்மையா பொய்யான்னுலாம் வந்து தெரியல. ஏன்னா நமக்கு தான் ஞாபக மறதி அதிகமாச்சே. ஸோ இன்னைக்கு இப்படி சொல்லுவாங்க. ரிசல்ட் நல்லா வந்துருச்சுன்னா, நம்ம மறந்துருவோம். ஸோ நம்ம அடுத்த வேலைய பார்க்க போயிருவோம். அதனால ஏதோ ஒண்ணு சொல்லலான்ட்டு வந்து சொல்றாங்க. பட் பார்ப்போம். ஆனா பிரச்சனை கண்டிப்பா வந்து இருக்கு. பட் இவங்க குரோத் பாதிக்கப்படுமா, படாதாங்கிறதெல்லாம் நம்ம உறுதியா வந்து சொல்ல முடியாது. இந்த மாரி நபர்கள் சொல்றதையும் நம்ம வந்து ஏத்துக்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே நிலைமையில ஃபினோலெக்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம். நான் எதுவும் வந்து சொல்ல முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபினோலெக்ஸ் வந்து ஒரு கரெக்ஷன குடுத்துருக்கு. இன்னைக்கு ஃபினோலெக்ஸ் மட்டும் கரெக்ட் ஆகல. பாலிகேப்பும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகி தான் இருக்கு. இது 2ம் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண பங்குகள். ஸோ நீங்க புக் பண்ணணும். உங்களுக்கு போதும்பா நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா, தாராளமா வந்து புக் பண்ணிக்கலாம். நான் வந்து நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணுங்கன்ட்டு எந்த இடத்துலயும் வந்து என்னாலலாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணுனேன்னா, அது எனக்கு வந்து ஒரு பிரச்சனையா வந்து மாறிரும். அதனால ஸோ வாங்குங்க, வித்துருங்க அப்படிங்கிறத நம்ம எங்கேயும் வந்து டிஸ்கஸ் பண்றதில்ல. இத பற்றியான தகவல்கள் மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, ஃபினோலெக்ஸ் கேபிள்ல ஸ்டில் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்தரான ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. இது கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்ட்டு. அதனால ஹோல்டு பண்றேன். பட் அதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்ல. மேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மாறா கூட நடக்கலாம். ஆனா ஸோ நீங்க உங்களோட முடிவ எடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா ஏற்றத்தையும் பல பேரால தாங்க முடியாது. ஒரு 20, 30% ஏறுச்சுன்னா, ஓகே போதும் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனைப்போம். அதே மாரி கீழ இறங்கும்போதும் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலான்ட்டு நெனைப்போம். ஸோ இது வந்து ஒண்ணும் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான். ஸோ அது வந்து படிப்படியா வந்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ மார்க்கெட்ல நம்ம பொழங்க. ஓகே. ஸோ அதனால பார்த்து ஒரு உங்களோட பயம், உங்களுடைய மைண்ட் செட்ட பொறுத்து ஒரு டிசிஷன வந்து நீங்க மேக் பண்ணுங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ கெயில் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்ப என்னன்னா, கெயில் பார்த்தீங்கன்னா, ஓமன் கிட்டேருந்து ஸோ எல்என்ஜி வாங்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதாவும், சோர்ஸ் கிட்டேருந்து ஒரு தகவல் வந்திருக்கிறதா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு தட்டுப்பாடு பெரிய அளவுக்கு வந்து இருக்கு. இத சமாளிக்கும் வகையில வேற நாடுகளிடம் இருந்து இந்த மாரியான கேஸ வந்து நம்ம வாங்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வரிசையில இப்போ ஓமன் கிட்ட வாங்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. பார்ப்போம் வாங்குறாங்களா கெயில் அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்ன செய்தின்னா ஸோ, இப்போ இந்த கோல் பற்றியான செய்தி தான். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கோல பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதனால இத நம்ம கடந்து போவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ வேலைய காட்டிட்டாங்க. இப்ப என்னன்னா, இந்த டாடா சியாரா இத வந்து டெஸ்ட் டிரைவ்க்கு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ டெஸ்ட் டிரைவ்க்கு எடுத்துட்டு, அங்க ரோட்ல நிக்கிற பைக்கு, ஆட்டோ இது எல்லாத்தையும் இடிச்சு தள்ளி,
ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேலைக்காக குழி நோண்டி வச்சிருக்காங்க. அந்த குழிக்குள்ள போய் இந்த டாடா சியாரா மல்லாக்க கவுந்துருச்சு. ஸோ, அடிக்கடி இந்த மாரியான ஆக்சிடென்ட்ட நம்ம பார்த்துக்கிட்டே தான் வந்து இருக்கோம். ஸோ, அவங்க பாட்டுக்கு வந்து ஓட்டி இந்த மாரியான ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன ஒரு நல்லதுன்னா, ஸோ பெருசா எதுவும் ஆகல. ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஜூரியோட அவங்க வந்து தப்பிச்சுட்டு தான் வந்து சொல்றாங்க. இதுவே வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனா, இந்த மாரி இடத்துக்குள்ள எப்படி வந்து கார விட்டாங்க அப்படின்ட்டு வந்து தெரியல. டெஸ்ட் டிரைவ் பண்றது ஏதோ ஒரு நல்ல இடத்துல போய் டெஸ்ட் டிரைவ் பண்ணா பிரச்சனை இல்ல. இது ஏதோ ஒரு இடைஞ்சலுக்குள்ள வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணி, ஸோ ஒரு வேள ஆஃப் ரோடு டிஃபெண்டர்ன்னு சொன்னனால ஏதோ வந்து செக் பண்ண போறாங்களா என்னன்ட்டு தெரியல. அதனால வந்து செக் பண்ணி உள்ள விட்டுட்டாங்களான்ட்டும். ஸோ இந்த சம்பவம் அதிகமா வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் பல செய்திகள் இருக்கு. ஆனா நம்ம இப்போதைக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு செய்திய இத எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பங்குகள் நம்ம தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். மேபி நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுனேன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டதுன்னா, கண்டிப்பா அந்த அப்டேட்ட உங்க கூட ஆன் டைம்ல ஷேர் பண்றதுக்கு நான் டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு கூட நம்ம ஆஃப்டர்நூன் அத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பொறுமையா இருப்போம். இறங்க இறங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்றதுக்கு மட்டும் நம்ம ட்ரை பண்ணுவோம். என்னைக்கு ரெக்கவர் ஆகும், எது மார்க்கெட்டோட லோ அப்படின்ட்டுலாம் நம்ம யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ முன்ன சொன்ன மாரி தான் நம்ம ஒரு இடத்துல இது நல்ல ஒரு லெவல் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, ஸோ அங்கருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அத வந்து சக்சஸ்ஃபுல்லா அக்யூமுலேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அத மட்டும் மனசுல வச்சுட்டு, ஸோ முழு உழைப்பையும் போட்டு நல்லா ரிசர்ச் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன வந்து மேக் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!